நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ விதமான மழையை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனா, இப்படி ஒரு மழைய நம்ம வாழ்க்கையில யாருமே பார்த்திருக்க மாட்டோம். அது என்ன மழைனா, முட்டை மழை தாங்க. இந்த மழைய பார்க்கறதுக்கு தான் இவ்ளோ கூட்டமும் வந்திருக்காங்க. எங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற சர்ச் பார்க்ல ஹெலிகாப்டர் எக் டிராப் நடக்குதுன்னு சொன்னாங்க. சோ அதுக்கு தாங்க வந்திருக்கோம். முட்டை மழையில கிடைக்கிற முட்டையை அள்ளறதுக்கு நாங்க கையோட கூட கொண்டு வந்துட்டோம். இந்த ஹெலிகாப்டர் எக் டிராப்ல மட்டும் thousands of eggs டிராப் பண்ண போறாங்க. குழந்தைங்களோட ஏஜ் வைஸா பிரிச்சு எல்லாரையும் லாக் பண்ணிட்டாங்க. ஹெலிகாப்டர் சுத்தி சுத்தி வந்து எக் எல்லாம் டிராப் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த எக் ஹண்டோட ஸ்பெஷலே என்னன்னா, இது வரைக்கும் குழந்தைங்களை மட்டும்தான் எக் ஹண்ட்டுக்கு விடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸையும் சேர்த்து விட்டுட்டாங்க. பாருங்க எல்லாரும் எப்படி ஓடுறாங்கன்ட்டு. ஒரு பக்கம் ஈஸ்டர் பண்ணி செமையா டான்ஸ் எல்லாம் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எக் ஹண்டிங்ல கோல்டன் எக் கிடைக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏஜ் வைஸ் பிரிச்சு விட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து எங்களோட ஸ்லாட்காக வெயிட்டிங். எல்லாரும் சேர்ந்து தேடினா வேலைக்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் வேற டைரக்ஷன் எடுத்து போயிட்டோம். என் பொண்ணு மாங்குன்னு உடஞ்ச எக்ஸா பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு மட்டும் அவங்க சொன்னா அந்த பிக் கோல்டன் எக் கிடைச்சது. அந்த பெஸ்ட் பார்ட்டஸ் எங்களுக்கு ஒரு கோல்டன் எக் கிடைச்சது. கோல்டன் எக் கிடைச்சதுல என் பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ கலெக்ட் பண்ண எக்ஸ்குள்ள இருக்கிற கேண்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு எம்டி ஷெல்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்களாம். எங்களுக்கு கிடைச்ச கோல்டன் எக் கொடுத்துட்டு பிரைஸா வந்து ஒரு கோல்ட் லே டவ் கிடைச்சது. ஸோ அதை எடுத்துட்டு வந்துட்டோம். அதோட ஒரு பாட்டிலுக்குள்ள ஜெல்லி பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதோட கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு குட்டீஸ் கிட்ட எல்லாம் கேட்டாங்க. ஸோ அது வந்து கரெக்டான கவுண்ட் எழுதுறவங்களுக்கு பிரைஸ் மணி கிடைக்கும்னு சொன்னாங்க. பிரைஸ் வின் பண்ணா கால் பண்ணி சொல்லுவோம்னு சொன்னாங்க. ஸோ வந்தாச்சு. இஸ்லாம் விளையாடுறதுக்கு ஜம்பிங் ஹவுஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதில் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.